Hi students, welcome to BIMI Max, 10th Standard Max, 6th Chapter, Trigonometry, Exercise 6.1 8th sum first subdivision பார்க்கலாம். If cos alpha by cos beta equal to m and cos alpha by sin beta equal to n, prove that m square plus n square equal to m square plus n square into cos square beta equal to n square. First இதை எடுத்துக்கலாம். m square plus n square into cos square alpha equal to n square. இதில் வந்து எம்முக்கு வந்து காஸ் ஆல்ஃபா பை காஸ் பீட்டா, அதே மாதிரி எண்ணுக்கு காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டா. இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே எம் ஸ்கொயருக்கு பதிலாக காஸ் ஆல்ஃபா பை காஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் என் வந்து காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டா, இது ஸ்கொயர் இருக்கிறனால இந்த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறோம் இன்ட்டு இந்த காஸ் ஸ்கொயர் பி. இப்போ இது எப்படி எழுதணும்னா தனித்தனி ஸ்கொயராக எழுதிக்கலாம். இப்போ காஸ் ஆல்ஃபானா ரெண்டுக்கும் சேர்த்து தான் காஸ் பீட்டா, ரெண்டுக்கும் சேர்த்து தான் ஸ்கொயர் இருக்குது. இது தனியாக எழுதணும்னா இது காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை இது காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் இதுக்கும் பவர் ஹோல் பவர் இருக்குது. இப்போ தனித்தனி ஸ்கொயராக எழுதிக்கலாம். இப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டா. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாம். காஸ் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா. இங்கே எல்சிஎம் எடுத்துட்டோம்னா இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ சைன் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டா. இப்போ ரெண்டுலேயுமே காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குது. அப்போ இந்த காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவை காமனாக வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா பை காஸ் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டா. இப்போ இது வந்து காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு இந்த சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டாங்கிறது 1. அப்போ இங்கே காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு 1. இங்கே வந்து இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டாவும் இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டாவும் கேன்சல் ஆயிரும். மீதி சைன் ஸ்கொயர் பீட்டா மட்டும் இருக்கும். அப்போ இங்கே பை சைன் ஸ்கொயர் பீட்டா. இது வந்து காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா, இந்த டேர்ம் வந்து 1 டிவைடட் பை இங்கே சைன் ஸ்கொயர் பீட்டா. இப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு 1 வந்து காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் பீட்டா. இங்கே இது டேர்ம் வந்து 1, அதனால் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு 1. இப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர் பீட்டா. இப்போ இது எப்படி எழுதலாம்னா இது ரெண்டுலேயுமே ஸ்கொயர் இருக்கிறனால இது ஹோல் பவர்னு எழுதிக்கிறோம். இப்போ ஹோல் பவர் எழுதணும்னா காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டா த ஹோல் ஸ்கொயர். அப்போ இது காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டாங்கிறது n, இதோட ஸ்கொயர் இருக்கிறனால அது n ஸ்கொயர். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு, ஹென்ஸ் ப்ரூவ். Second subdivision, if cot theta plus tan theta equal to x and sec theta minus cos theta equal to y, prove that x square y power 2 by 3 minus xy square power 2 by 3 equal to 1. First இது வந்து x வந்து cot theta plus tan theta கொடுத்துருக்குறாங்க, y வந்து sec theta minus cos theta தான் yன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா, ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாம். இது வந்து காட் தீட்டாங்கிறது காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. இந்த காட் தீட்டா வந்து காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. டேன் தீட்டாங்கிறது சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. டேன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் தான் காட் தீட்டா. இப்போ டேன் தீட்டா வந்து சைன் தீட்டா பை காஸ் தீட்டானா காட் தீட்டா வந்து காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா, இது எல்சிஎம் எடுத்துகிட்டு இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் இங்கே சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ இந்த டேர்ம் வந்து 1. இப்போ 1 பை சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா, 1 பை சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. இதை வந்து இப்படி வேணாலும் போட்டுக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டான்னு இருக்குது. காட் தீட்டாங்கிறது 1 பை டேன் தீட்டா ப்ளஸ் இந்த டேன் தீட்டா. அப்போ இங்கே வந்து 1 ப்ளஸ் இந்த டேன் தீட்டாவை இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா tan ஸ்கொயர் தீட்டா 1 ப்ளஸ் இந்த tan தீட்டா இன்ட்டு tan தீட்டா வந்து tan ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை இந்த tan தீட்டா. இப்போ 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டாங்கிறது வந்து 6 ஸ்கொயர் தீட்டா. ஏன்னா 6 ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டாங்கிறது 1. நம்மளுக்கு 6 ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு இங்கே 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா. அப்போ இங்கே இந்த 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக 6 ஸ்கொயர் தீட்டா போட்டுக்கலாம் டிவைடட் பை இங்கே tan தீட்டா. இப்போ 6 ஸ்கொயர் தீட்டாங்கிறது 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டா, 1 பை காஸ் தீட்டாங்கிறது sec தீட்டா
6 ஸ்கொயர் தீட்டாங்கிறதுனால 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டா பை டேன் தீட்டாங்கிறது சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. இப்போ 1 பை இங்கே 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. இதையும் மேலே கொண்டு வந்தோம்னா மல்டிப்ளிகேஷன் இதோட ரெசிப்ரோக்கலும் ஆயிரும். அப்போ 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு இங்கே சைன் தீட்டா பை காஸ் தீட்டாங்கிறது காஸ் தீட்டா பை சைன் தீட்டா ஆயிரும். மேலே போனோம்னா மல்டிப்ளிகேஷனில் இந்த காஸ் தீட்டா பை சைன் தீட்டாங்கிறது ரெசிப்ரோக்கல் ஆயிரும். இப்போ சைன் தீட்டா பை காஸ் தீட்டானா இங்கே மேலே வரும்போது காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு ஆகும். அப்போ இங்கே ஒரு காஸ் தீட்டா இங்கே ஒரு காஸ் தீட்டா கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே 1 பை இங்கே காஸ் தீட்டா ஒரு காஸ் தீட்டா இருக்குது இன்ட்டு இந்த சைன் தீட்டா. இதுதான் எக்ஸு. ஒன்று அப்படி எக்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரியும் எக்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஒய் வந்து சிக் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா கொடுத்துருக்குறாங்க. இப்போ சிக் தீட்டாங்கிறது 1 பை காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. இப்போ இந்த காஸ் தீட்டாவை இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ 1 மைனஸ் காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை இந்த காஸ் தீட்டா. இப்போ இந்த 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாங்கிறது சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா இது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் தீட்டா பை இந்த காஸ் தீட்டா. இப்போ ஒய்யும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் 2/3 மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் பவர் 2/3 ஈக்குவல் டு 1 ப்ரூவ் பண்ண சொல்லிக்கிறாங்க. இப்போ இதில் எக்ஸுக்கு பதிலாக வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸ் ஒய்க்கு பதிலாக இப்போ எக்ஸ் வந்து 1 பை சைன் தீட்டா காஸ் தீட்டா. இப்போ இங்கே ஸ்கொயர்னு இருக்கிறனால 1 பை சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு ஒய்க்கு பதிலாக சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா மைனஸ் மறுபடியும் இங்கே எக்ஸுக்கு பதிலாக 1 பை சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா இன்ட்டு இங்கே ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக ஒய் வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா. அப்போ ஒய் ஸ்கொயர்னால் சைன் பவர் 4, இதையும் ஸ்கொயர் பண்ணோம்னா சைன் பவர் 4 தீட்டா பை இது காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இதில் வந்து இங்கே ஒரு சைன் ஸ்கொயர் தீட்டா இங்கே ஒரு சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். இங்கே ஒரு காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, இங்கே ஒரு காஸ் தீட்டா இருக்குது, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் காஸ் க்யூப் தீட்டா. அப்போ 1 பை இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா வந்து காஸ் க்யூப் தீட்டா பவர் 2/3 மைனஸ் இங்கே 1 பை சைன் தீட்டா இருக்குது, இங்கே காஸ் தீட்டா இன்ட்டு சைன் பவர் 4 தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. அப்போ இங்கே சைன் தீட்டாவை இங்கே கேன்சல் பண்ணோம்னா இங்கே 4 சைன் பவர் 4 தீட்டா இருக்குது. அப்போ இங்கே ஒரு தீட்டா கேன்சல் பண்ணிட்டோம்னா மீதி 3 தீட்டா இருக்கும். இப்போ 1 இன்ட்டு சைன் க்யூப் தீட்டா வந்து சைன் க்யூப் தீட்டா டிவைடட் பை இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் இங்கே காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து காஸ் க்யூப் தீட்டா. இங்கே ஒரு காஸ் தீட்டா இருக்குது, இங்கே 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா வந்து காஸ் க்யூப் தீட்டா பவர் 2/3. இங்கே பவரால் இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே 3 கேன்சல் ஆயிரும், 2 மட்டும் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் இந்த பவரால் இது 2/3ஆல் இங்கே 3யை மல்டிப்ளை பண்ணும்போது 3 கேன்சல் ஆயிரும். இந்த 3யும் கேன்சல் ஆயிரும், 2 மட்டும் இருக்கும். அதே மாதிரி இங்கே இந்த 3யும் மல்டிப்ளை பண்ணும்போது 3 கேன்சல் ஆயிரும், 2 மட்டும் இருக்கும். இப்போ நம்மளுக்கு 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டா ஃபஸ்ட் டேர்ம் மைனஸ் இந்த செகண்ட் டேர்ம் வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இங்கே ரெண்டுலேயுமே சேம் டினாமினேட்டர். இப்போ காமன் டினாமினேட்டர் எடுத்துக்கலாம். இது வந்து மேலே அப்படியே மைனஸ் பண்ணிக்கலாம். 1 மைனஸ் இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா. 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாங்கிறது காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 1/1 வந்து 1. இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.